வேலைக்கு போகாத படிக்கிறதுக்கு போயிட்டிங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்றது? நம்ம நம்ம வீட்டில் பதார்த்தமும் இல்லை, காய்கறி இல்லை, நம்ம உழைச்சி எப்படி சாப்பிட்றது? நானும் தான் உடம்பு சரியாத படுத்துட்ருக்கேன். தயவுசெய்து நீங்கள் படிக்கிறதுக்கே போதும், எவ்வளோ வேலைக்கு போங்க. டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காருங்க. அதுவும் நம்ம ஸ்கூல் போயிருந்தோம்னா ஒரு வார்த்தைனாச்சும் கற்றுக்கணும். இதுமாரி கல்லாக வேண்டிய வேலையும் இருக்காது. இனி நம்ம ஸ்கூலுக்கே போயிருந்துருக்கலாண்டி. ஸ்கூலுக்கு போகலாம் கஷ்டம். ஏற்றி கொடுங்க ஐயா, எல்லாம் நாங்கள் எங்கள் அப்பாண்ட சொல்லிட்டு ஸ்கூல் போயிடுவோம் ஐயா. முடியாது. இஷ்டமாக இருந்தால் வேலை செய்யுங்க, கஷ்டமாக இருந்தால் போயிடுங்க. சின்ன பசங்களாக போய் வந்து கம்மியான வேலைக்கு வைக்கிறீங்க, காசு கம்மியாக கொடுக்குறீங்க ஐயா. ஐயா இந்த 3 பசங்க படிக்க வச்சு இது மாதிரி நானே படிக்க வைக்க போகிறேங்க ஐயா. 3 பசங்க நானே படிக்க வச்சுக்கிறேன். வேலைக்கு வர மாட்டாங்க ஐயா. வாங்க பசங்களே, நான் ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் ஐயா. இந்த பசங்க செல்வம் சொல்லி ஏற்றிருந்தாங்க ஐயா. பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் ஸ்கூலில் சேர்த்து ஐயா. நான் நாளைக்கு வர ஸ்கூல் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவோம். இல்லை, நான் வேலைக்கெலாம் போக மாட்டேம்மா, படிக்கிறதுக்கு தாம்மா போவேன். என்ன எப்படியாச்சும் படிக்க வைங்கம்மா. போகக்கூடாது தங்கம். உங்கள் அப்பா வாங்கியிருக்கிற கடத்துக்கு நம்ம வேலைக்கு தான் போய் சேரணும். உங்கள் அப்பா வேலைக்கு நீ வேலைக்கு தான் போகணும். படிக்க போறியா? இப்போ வேலைக்கு போறியா? நீ வேலைக்கு போகலன்னா உங்கள் உடம்புல சூடு வச்சு அழுகுற. அம்மா படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கடி, வேலைக்கு போக சொல்லி அடிக்கிற.